கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஆத்தும மன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சிட்சை, கடிந்து கொள்ளுதல், சோர்ந்து போகாதே என்று சொல்லி சிட்சைக்கான ஒரு வசனத்தை யோபுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். யோபின் வசனம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு போதிக்கிறது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. அவர் காயப்படுத்தி கட்டுகிறவர், அவர் அடிக்கிறவர், அவருடைய கை ஆற்றுகிறது. இவ்விதமாய் நம்ம சிட்சிக்கிற போதெல்லாம் தேவன் நம்மளை அடித்து காயப்படுத்தி கட்டுப்பட்டுகிறவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை அவர் துக்கப்படுத்த விடுபோதில்லை. அவர் சிட்சையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாதுங்கிறதுக்கு யோபின் சரித்திரத்தை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். 2வதாக கடிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய கோபத்திலே நம்மை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதையும் என்று அவர் நம்மை கண்டித்துக் கொள்கிற நேரமெல்லாம் நம் தேவனை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில எவ்வளவாய் அவர் கடிந்து கொண்டாரோ அவ்விதமாய் நம்மளும் கடிந்து கொள்ளப்படுகிறோம். இந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. 3வது காரியம், சோர்ந்து போகிற வேளையில நம்ம எப்படியெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம் என்பதை நம் சங்கீதம் 118 வசனத்தின்படி, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்குதில்லை. நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த சோர்ந்து போகிற வேளையில தேவன் ஒருபோதும் நம்மளை மரணத்துக்கு உட்பட ஆக்கணிக்கப்படுவதில்லை. இந்த 3 விஷயத்தை நம்ம அருமையான ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம கற்றுக்கொள்கிறோம். சிட்சை, கடிந்து கொள்ளுதல், சோர்ந்து போகாதே, இவைகள் இருந்து நம்ம அதிகமாக தியானிக்கப்பட வேண்டும். நாம் தியானித்த எல்லா வார்த்தைகளின் படி தேவன் தாமே நம்மளை ஆசீர்வித்து பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனை சிட்சியும் கடிந்து கொள்ளுதலும் சோர்ந்து போவதையும் குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் உங்களுடைய வார்த்தையை, ஆழமான சத்தியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.